Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நேச்சுரலா ஆட்டிசம் குழந்தைங்க ஸ்பெஷல் ஸ்கூல் போக வேண்டாம். Okay, normal schools we are working on that. That is called shadow teaching. The shadow teachers are a shadow for the child with difficulties. If you put a shadow teaching system, definitely the children will come up nicely. Cure பண்ண முடியும் ஆட்டிசத்தை. Sir, cureங்கற வேர்டிங் அது கிடையாது. It's a modification. அரசாங்க ரீதியா பார்க்கும்போது எப்படி இத மாடலை செட்டப் பண்ணிருக்காங்க? இவங்களுக்கு தனி ஸ்கூல் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? Sir, government system is have a fantastic thing. கவர்மெண்ட் அதுக்குள்ளே இறங்கினா அதனுடைய இதே வேறு மாதிரி அதனுடைய முகமே மாறிடும். வந்துட்டு லாஸ்ட் கவர்மெண்ட்டில் இதுக்கு நிறைய ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் ரியலி டூயிங் ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்சுவலி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆட்டிசம்ங்கிறது ஒரு சென்டர் தான் தமிழ்நாட்டில் மாடல். ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஒரு மாடல் வந்திருக்கு. 2000 150 குழந்தையில ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ 31 குழந்தைக்கு ஒரு குழந்தை. 26 வருஷத்துல இட்ஸ் an alarming rise. சயின்ஸில் எப்பவுமே சார் இன்னைக்கு மித்து நாளைக்கு ஃபேக்ட் ஆகும், இன்னைக்கு ஃபேக்ட் நாளைக்கு மித் ஆகும். நம்ம அதனால எதையும் நெகட்டிவாக பேசக்கூடாது, ஆனால் கண்ணை மூடிட்டு எதையும் எடுத்துக்கக்கூடாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுதாகர் அவர்கள். வணக்கம் டாக்டர் சார். இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த குழந்தை சார் மருத்துவத்தில் முதல் முறையாக சர்வதேச அளவில் ஆட்டிசம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஏபிஏ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கீங்க. குழந்தைகள் வளர்ப்பில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சவால் என்பது ஆட்டிசம் பாதிப்பு. குழந்தைகளுக்கு அதிக அளவில் ஆட்டிசம் பாதிக்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஆட்டிசம் குறித்தே பல தளங்களை இயங்கியிருக்கீங்க. தமிழக அரசுக்கு ஆலோசனை குழு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி பல தளங்களை இயங்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவமிக்க மருத்துவராக இருக்கீங்க இல்லையா? ஸோ ஆட்டிசம் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் எப்படி அதில் விழிப்புணர்வு இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? ஆட்டிசமில் முன்னால் இருந்ததுக்கு கன்சிடர் பண்ணுறப்போ விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. எல்லாருக்கும் ஆட்டிசங்கிற வேர்டு தெரியுது, ஆனால் அதை ஏற்றுக்கிறது தான் வரல, அந்த பக்குவம் மட்டும்தான் வரல. எனக்கு நிறைய பேருக்கு இப்போ முன்னால் ஆட்டிசம்னா என்னன்னே தெரியாது, இப்போ ஆட்டிசம்னா தெரியும். பட் அதில் ஒரு டவுட் வருது, என் பிள்ளைக்கு ஆட்டிசம் இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வருது. எந்த அம்மா அப்பாவுக்கும் ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தோன்னே நம்ம என்னெல்லாம் ட்ரீம் வச்சுருந்தோமோ அதெல்லாம் நம்ம குழந்தைய உண்டாக்கணும். இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்னா என் பிள்ளை டாக்டர் ஆகணும். ஸோ எல்லோரும் ஒரு கனவோடு தான் நம்ம குழந்தைய வச்சுக்கிறோம். ஸோ அப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்க மனசு வராது. ஸோ அவேர்னஸ் இஸ் இம்ப்ரூவ்ட், அக்செப்டன்ஸ் நாட் எட் இம்ப்ரூவ்ட். ஸோ அந்த அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனால் ஒத்துக்க முடியல. எந்தெந்த கட்டத்தில் ஒத்துக்க முடியலன்னு பார்க்குறீங்க? ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஸ்கூலில் ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் குழந்தைய நான் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற வரைக்கே அந்த அக்செப்டன்ஸ் வரமாட்டேங்குது. இப்போ இம்ப்ரூவிங் இட்ஸ் கண்டிப்பாக. இப்போ முன்னால் இருந்ததை கம்பேர் பண்ணுறப்போ கடந்த ஒரு 9 வருஷமாக நான் இதில் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இப்போ. பட் ஸ்டில் நம்ம இன்னும் லாங் வே டு கோ. டாக்டர், இப்போ இந்த ஆட்டிசம் பற்றி பேசும்போது இது பொதுவாகவே பல நோய்கள் ஜெனட்டிக்கலாக வரும். ஆனால் இது ஜெனட்டிக்கலாக வருமா, இல்லை இந்த ஆட்டிசத்துக்கான தொடக்க புள்ளி எது குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா? சார், இது இவ்வளோ அட்வான்ஸ் ரிசர்ச் பண்ணியுமே முன்னால் என்ன காரணம்னே தெரியாமல் இருந்தோம். இப்போ காரணங்களை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். பல காரணங்கள் இருக்குது. பட் இதுதான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. இப்போதைக்கு எபிஜெனட்டிக்ஸ்னு ஒரு டெர்மினாலஜி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்னால் ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான் கேள்விப்பட்டோம், இப்போ எபிஜெனட்டிக்ஸ். ஸோ குழந்தை கருவில் இருக்கிறப்பவே உருவாகும் போதே ப்ராப்ளம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் சூழ்நிலைகள், அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், பேபிக்கு உள்ளே இருக்கிறப்போ பிளட் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ பல காரணங்கள் இல்லை, இந்த காரணம் நம்மளால் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. பட் பல காரணங்கள், ஏதோ ஒரு காரணங்கள், ட்வின்ஸ் பேபியாக இருக்கலாம், ப்ரீடம் பேபி, பல காரணங்கள் நம்ம சொல்கிறாங்க. பின் பாயிண்ட் பண்ணி இன்னைக்கு தேதியில் நம்மளால் சொல்ல முடியல. பட் ஸோ வி கால் அஸ் அன் எபிஜெனட்டிக்ஸ்ங்கிறது. இது இன்னும் ரிசர்ச் போயிட்டே இருக்குது. வி மே கெட் இன் அனதர் 5 years வி மே கெட் அன் ஆன்சர். என்வாயர்மெண்டல் டெம்பரேச்சர், கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது, என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் மே பி ரீசன். பட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இன்னும் அதை ரீச் பண்ணலை. பட் வி ஆர் டுவர்ட்ஸ் தட். ஓகே, பொதுவாக இப்போ என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, ஆட்டிசம் நரம்பியல் தொடர்பான பாதிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர், இல்லை மூளையில் வரக்கூடிய பாதிப்புனால வருதுன்னு சொல்கிறாங்க.
அப்போ குழந்தைங்களுக்கு வந்து சரியாக பேச முடியல, இல்லை சரியாக ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லை அப்படின்னா அது எல்லாமே மூளை சம்மந்தப்பட்டது. ஆனால் மூளை நரம்புகள் தான் நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணுறதுக்கு நம்மளை வந்து தூண்டுது. அப்போ மூளை சம்மந்தப்பட்ட நோயை எடுத்துக்கலாமா, இல்லை உடல் பூரா நடக்கக்கூடிய தேவையில்லாத மாற்றங்களால் இந்த நரம்பியல் சம்மந்தமான நோய் வருதா குழந்தைங்களுக்கு? இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் டு ஆன்சர் ஆக்சுவலாக. ஏன்னா மூளை சம்மந்தப்பட்டுச்சுன்னா நம்ம ஊரில் மூளை சம்மந்தப்பட்டது அப்படின்னாலே நம்ம அதை வேறு மாதிரி எடுத்துருவோம். மூளை வளர்ச்சி இது அப்படி கிடையாது. ஆட்டிசம் சில்ட்ரன் ஆர் நார்மல் சில்ட்ரன் சொல்லுவோம். நார்மலாக இருப்பாங்க, நார்மல் சில்ட்ரன். இது என்னென்னா இவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும். சரி, நம்ம யாருமே நார்மலான்னு கேட்டால் நம்ம யாருமே நார்மல் கிடையாதும்போம். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு சின்ன டெஃபெக்ட் இருக்கும். உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன், என்ன மாதிரி நீங்கள் இருக்க மாட்டேங்க. உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும், ஒரு சின்ன குறைபாடு இருக்கலாம். என்கிட்ட குறைபாடுகள் இருக்கலாம். அது நம்மளுடைய சோஷியல் லைஃப், மற்றவங்க கூட மிங்கிள் ஆகி நம்ம போகிறப்போ when it affects your social life, it's very important. நம்ம சமூகமே நம்ம மற்றவங்களை சார்ந்து தான் இருக்கோம். ஸோ ஆட்டிசம்ங்கிறது இட் இஸ் நாட் அ ஸ்பீச் டிலே, இட் இஸ் அ கம்யூனிகேஷன், சோஷியல் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். நிறைய நேரம் நம்ம ஏன் தப்பு பண்ணுறோன்னா நம்ம அதை ஸ்பீச் டிலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இட் இஸ் நாட் அ ஸ்பீச் டிலே, இட் இஸ் அ ப்ராப்ளம் இன் த சோஷியல் கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன். மற்றவங்க கூட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அவங்க கூட, இதில் ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக தான் பார்க்கணுமோ ஒழிய இது மூளை சம்மந்தப்பட்டது, உடல் சம்மந்தப்பட்டு நம்ம தனியாக சொல்ல முடியாது வந்துட்டு. டாக்டர், நீங்கள் 2 விஷயத்தை முக்கியமாக கோட் பண்ணீங்க. ஒன்று சோஷியல் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிசம் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த ரெண்டுமே வந்து எங்கே நம்ம பேரலாக பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெருசாக சோஷியலைஸ் ஆகிறதில்ல, யார்கிட்டையும் பழகினதில்லை. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. முன்னாடி இருந்த காலகட்டம் வந்து விளையாட போவாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க, ஜோவியலாக பேசுவாங்கன்றதை விட இப்போ எப்படி காலகட்டம் மாறிடுச்சு அப்படின்னா, அதுவும் கோவிடுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபுல்லாக டிஜிட்டல் மோடில் குழந்தைகள் வந்து போயிட்டாங்க. அதனால் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக அவங்களுக்கு இருக்குது. இப்போ மொபைல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. அப்போது எப்படி நம்ம ரிலேட் பண்ண முடியும்? இப்போ வந்து ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி பாதிப்புகள் இருக்கும், நார்மலாக இருக்கிற குழந்தைகள் இப்படி தான் இருக்காங்க. அப்போ எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? ஏன்னா அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து எப்படிலாம் குழந்தைகளுக்கு பாதிக்குது இப்போல்லாம்? இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் சார். ஸோ we told social communication, social interaction. இப்போ ஆட்டிசம்ங்கிறது டெஃபிசிட் இன் சோஷியல் கம்யூனிகேஷன், டெஃபிசிட் இன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் ரெப்படிட்டிவ் பிஹேவியர் ஆர் ரிஜிட் ஐடியாஸ் ஆர் தாட்ஸ் ஆர் பிலீஃப்ஸுங்கிறத ஒரு டெஃபினிஷன். ரிஜிட்னா மாற்ற முடியாது, அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு உலக சூழ்நிலைகளில் பார்த்தா என்வாயர்மெண்டல் சேலஞ்ச் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். குழந்தைங்களுக்கு சோஷியல் ஸ்டிமுலேஷனுங்கிறது வெரி மினிமல் எக்ஸப்ட் இன் ஸ்கூல். நான் இப்போ நிறைய டைம் சொல்லுவேன், நர்சரி ஸ்கூல்ஸ் நம்ம இவ்வளோ ஏர்லியராக வேணுமா அப்படின்னா வேறு வழி இல்லை. குழந்தைங்க இன்னொரு குழந்தை முகத்தை பார்க்குறதுக்கே நான் ஸ்கூல் போனால் தான் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். சிட்டி லைஃப் இது பெரிய சேலஞ்சாக இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்களை வெளியே போய் விளையாட விட்றதில்ல, சேஃப்டிக்கு பயப்படுறோம். ஸோ நிறைய நேரம் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புனா நிறைய பேரண்ட்ஸ் கூட ஏன் இவ்வளோ ஏர்லியராக ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முதல் ஆன்சர், சார் மற்ற குழந்தைங்க கூட பார்க்கவே முடியல சார், கொஞ்சம் போனால் விளையாடுவான்ல சார். இட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். ஆக்சுவலி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நிறைய கற்றுக்கிறது எங்கே இருந்துன்னா நம்மளை சுற்றி உள்ள என்வாயர்மெண்ட்டில் இருந்தான். நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள குழந்தைங்க கூட விளையாடுறப்போ அதில் வயதுக்கு மூத்தனது இருக்கும், சின்ன குழந்தை இருக்கும், தாத்தா பாட்டி இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை இருப்பாங்க, யாரோ ஒருத்தர். நம்ம செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளுக்கு அத்தை மாமா இப்படி தான் நம்ம வளர்கிறோம். நம்ம பிரிச்சுலாம் பார்க்க தெரியாது. அது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிமுலேஷன் ரியலி நம்ம சிம்டம்ஸை குறைக்கும். வியாதியை குறைக்கப்படுறதில்ல, கண்டிஷனை குறைக்கப்படுறதில்ல, பட் சிம்டம்ஸை குறைக்குது. இப்போது இதற்குடைய அந்த ஸ்டிமுலேஷனுக்கே வாய்ப்பு இல்லாதனால இருக்கிற சிம்டம்ஸ் இன்னும் அதிகமாகுது. திஸ் வில் பி மை ஆன்சர். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க டாக்டர், முக்கியமாக என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க எல்லாமே வந்து நம்ம அத்தை மாமாவாக பார்த்து ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய காலகட்டம்லாம் இருந்தது. ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு குறிப்பாக அந்த சிம்டம்ஸ்லாம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு, சைக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி வெர்சஸ் நியூக்ளியர் ஃபேமிலி. நீங்கள் சொன்னது போல் கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு இந்த மாடல்லாம் இப்போ முடிஞ்சு நியூக்ளியர் ஃபேமிலியே மாறிட்டாங்க. தனி கொடுத்தனம் போகிறது, அதிலே வந்து குழந்தைங்க வந்து பெருசாக கன்ஃபைன் ஆகிடுறாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே. அதனால் கூட இந்த பாதிப்புகள் பெருசாக குழந்தைங்களுக்கு வருது. ஸோ அந்த நியூக்ளியர் ஃபேமிலியும் இதில் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி ஆட்டிசம் சிம்டம்ஸ் குழந்தைங்களுக்கு வர்றதுனால? ஆட்டிசம் வருவதற்கு காரணம் கிடையாது சார். இது நம்ம ஃபேமிலி சைட்டு அது 3 விதமாக கொடுக்கலாம். நியூக்ளியர் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி,
நியூக்ளியர் இன் ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லுவேன் நான். ஓகே. வீட்டில் தாத்தா எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் தனித்தனியாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 குடும்பம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவரொரு வேலைக்கு போயிட்டு வந்து அவரொரு ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு பெரியவங்க டிவியில், ஏன்னா பெரியவங்க கூட பேசுகிறது கூட ஆள் இருக்காது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா வருவாங்க, பிள்ளைங்களை தூக்கிட்டு போவாங்க. அடுத்தது ஸ்கூல் முடிச்சோன்னு முட்டுறதில்ல. ஸ்கூல் முடிச்சு வந்தோன்னா நான் அந்த கிளாஸ்க்கு போ, இந்த கிளாஸ்க்கு போ. குழந்தை அம்மா அப்பாவோட அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. 7:30 மணிக்கு வீட்டுக்கு போன குழந்தை திருப்பி வீட்டுக்கு வரும்போது 8 மணி ஆயிடுது நிறைய இடங்களில். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கிற மாதிரி தான். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற கான்செப்ட் வரும்போது ஸ்டிமுலேஷன்ஸ் ஆர் மினிமல். ரொம்ப கொஞ்சம் தான் ஸ்டிமுலேஷன் குழந்தைங்களுக்கு கிடைக்குது. நிறைய நேரம் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி கிளாஸ்லலாம் போட்டுட்டா குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆகணும். குழந்தைங்களுக்கு அது தேவையே கிடையாது. குழந்தைங்களுக்கு தேவை இன்ட்ராக்ஷன். மற்ற சம வயது உள்ள குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான். நிறைய டைம் நம்ம ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் கொடுக்குறோம். இப்படின்னா இப்படி தான், இப்படின்னா இப்படி தான், இது இப்படி பண்ணால் ரூல்ஸ்ன்னு கொடுத்துட்ருக்கோம். குழந்தை சில்ட்ரன் ஹேஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஃப்ரீ என்வாரன்மெண்ட் சொல்லுவோம். நம்ம நிறைய எங்கே கற்றுப்போம்னா ஃப்ரீயாக கற்றுக்கும் போது தான் நிறைய கற்றுப்போம். அண்ட் க்ரியேட்டிவிட்டி, நம்மளுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி வரும். ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பார்க்குன்னா அது அதனுடைய ஆங்கிளில் பார்க்கும். அது நம்ம அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். குழந்தை அதை மட்டும்தான் அவ்வளோ சிந்திக்கிற திறனே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது வந்துட்டு. ஸோ ஃப்ரீ ப்ளே என்னோடய காலகட்டத்திலாம் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கிடையாது. நீங்கள் போய் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் வாய்ப்புகளை. நீங்கள் உருவாக்கி நீங்கள் வரும்போது இது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி நல்லா கொண்டு வந்துச்சு. இட் ரியலி ஹெல்ப்ஸ் த பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபேமிலி வரும்போது அம்மா அப்பா டிவி, அடுத்த ஒரு பெரிய பலம் நிறைய டைம் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். நியூக்ளியர்லேயும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, குழந்தை மட்டும்தான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது வந்துட்டு. டாக்டர், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பல பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலி இருந்து வருவாங்க இல்லையா? ஸோ அந்த பேரண்ட்ஸ்லாம் எப்படி அந்த நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்லேயே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி உருவாக்கலாம்? ஏன்னா குழந்தைகளுக்கு தனிமை தெரியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? விக்கன் சார், சேலஞ்சஸ் சமுதாயத்தில் நம்ம எவால்யூஷன் மேலே போகும்போது இந்த மாதிரி அதுக்காக நான் திருப்பி எல்லாரும் போய் ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராக்டிக்கலாக நடக்க போகிறதில்ல. நம்ம வந்து எவாலுவேஷன் அப்படி நம்ம சமுதாயம் முன்னால் போயிட்டு இருக்கும்போது சில சேலஞ்சஸ் வரத்தான் செய்யும். பட் அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது தான் நம்ம திறமை இருக்குது வந்துட்டு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி அம்மா அப்பா ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ, இப்போ வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங் வித் சில்ட்ரன் ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங்னா வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, படிச்சிட்டியா, புக் எடுத்து வச்சிட்டியா, சாப்பிட்டியா, இதெல்லாம் டாஸ்க்கு. இட்ஸ் நாட் அ குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம்ங்கிறது குழந்தை பேச விட்டு நான் கேட்கணும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அவங்க அந்த நரேஷன் பண்ணுவாங்க. அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். நான் பேரண்ட்ஸை கேட்குறது, உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நரேட் பண்ணதை இன்றைக்கி நடந்த விஷயங்களில் அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். இன்றைக்கி ஒரு ஜோக் ஃபன் நடந்திருக்கும் கிளாஸில், அந்த ஃபன் அந்த குழந்தை நோட்டீஸ் பண்ணுறா. நீங்கள் வந்து இன்றைக்கி மேம் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, ஏபிசிடி சொல்லிக் கொடுத்தாங்களா, எழுதிட்டியா, ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா, இதை தவிர நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக பண்ணுறதில்ல. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் குவாலிட்டி டைம்ங்கிறது. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அதில் என்ன ஃபன் எலமெண்ட் இருந்துச்சு, வாட் த சைல்டு இஸ் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் தட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் நவடேஸ். அதை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பண்ணிட்டாலே. இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அப்போ அதில் ஒரு லீட் கொஸ்டின் கேட்பீங்க, அப்போ அவன் என்ன பண்ணான். ஸோ டுமாரோ அந்த சைல்டு ஸ்கூலுக்கு போகிறப்போ ஹி வில் ஸ்டார்ட் நோட்டீஸிங் இட். ஸோ நம்ம படிக்கிற எஜுகேஷன் இஸ் ஒன் திங், அப்பார்ட் ஃப்ரம் தட் இஸ் a வெரி பிக் திங். குழந்தைங்க, நான் அகெயின் அண்ட் அகெயின் we learn lot from the social system, not from the books. டாக்டர், இப்போ இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நியூ ஏஜ் பேரண்ட்ஸ் அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லைன்னு என்னோட ஐடியா. முதல்ல அவங்க அக்செப்டன்ஸ் வரல. என்ன ப்ராப்ளம் சொல்ல முடியும்னா சார், வி ஆல்வேஸ் நம்ம குழந்தைங்களை வந்து குழந்தையோட வளர்ச்சின்னு பார்த்தா மசில் மோட்டார் டெவலப்மெண்ட், உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, ஏறுறது, குதிக்கிறது, ஜம்ப், இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் குழந்தை வளர்ச்சின்னா எதை பார்க்குறோம், இதெல்லாம் பண்ணுறான். அடுத்து இன்டெலிஜென்ஸ், அவனுக்கு புரியுதா, ஓகேவா, இந்த புரிதல் இருக்கிறது. ஸோ இப்போ நார்மலாக ஆல்ரெடி என்ன ஒன்று வச்சுருக்கோம், ஆம்பளை பையன் லேட்டாக பேசுவான், அல்லது லேட்டாக பேசினாலும் பேசிடுவான், எப்படினாலும் குழந்தை பேசிடுவோம். இப்போ பேசினா 3 வயசில் பேசும், 5 வயசுக்குற டைம் இருக்கும். இது நிறைய நேரம் பெரியவங்க சொல்கிறது. இதில் ஃபேக்ட்டும் இருக்குது, இதில் உண்மையும் இருக்குது. பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதா இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு புரிதல், இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்குது, ஃபிசிக்கலாக நல்லா இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பட் ஒரு டெவலப்மெண்ட் பீரியாட்ரிஷனாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயம், பேரண்ட்ஸ் என்னெல்லாம் நோட் பண்ணுன்னா, டெவலப்மெண்ட்டில் டொமைன்ஸும் சொல்லுவோம்.
மோட்டார் டெவலப்மெண்ட். மோட்டாரில் கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார். நம்ம பெரிய பெரிய மசில்ஸ் நிற்கிறது நடக்கிறது, இது கிராஸ் மோட்டார். ஃபைன் மோட்டாருங்கிறது என்னோட கையில் உள்ள சின்ன சின்ன அசைவுகள், இது பேலன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஃபைன் மோட்டார். அடுத்தது காக்னிட்டிவ் அல்லது ப்ராப்ளம் சால்விங் அல்லது இன்டெலெக்சுவலிட்டி. அடுத்தது லாங்குவேஜ். லாங்குவேஜில் ரிசெப்டிவ் லாங்குவேஜ், எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறது, அதுக்கு நான் பதில் திருப்பி கொடுக்கறது. நீங்கள் அந்த கிராஸ் மோட்டார்னு சொல்கிறது வந்து டெக்னிக்கலாக இருக்குது. ஆனால் பேரண்ட்ஸ்க்கு புரியணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அதை வந்து? பெரிய தசைகளுக்குள்ளேயே பெரிய மூமெண்ட்ஸ், அசைவுகள், கை கால். நான் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் தலை நிற்கிறது, உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, ஏறுறது, இறங்குறது, குதிக்கிறது, இதெல்லாம் பெரிய மசில்ஸோட உள்ளது. உங்கள் பாடியை உங்கள் மசில்ஸ் தாங்கி பிடிச்சி அதை வேலை செய்ய வைக்கிறது. ஃபைன் மோட்டாங்கிறது ஸ்மால் திங்ஸ், ஃபிங்கர் மூமெண்ட்ஸ். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் அண்ட் ஈவன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் எவ்ரிதிங், பாடி பேலன்சிங், எவ்ரிதிங். திஸ் ஆர் கம் அண்டர் திஸ் திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ காக்னிட்டிவ். அடுத்தது லாங்குவேஜ் சொல்லிட்டேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சோஷியல் எமோஷ்னல். இந்த சோஷியோ எமோஷ்னல் காம்பனண்ட் இருக்கிறதே நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் பார்ப்போம், மசில் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு பார்ப்போம், ஸ்ட்ரென்த் இருக்கா, நம்ம கொலைக்கில் பேசினா ஸ்ட்ரென்த்து இருக்கா, குழந்தை பேசுகிறானா, ஸோ என் குழந்தை இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான், என் குழந்தை மசில் டெவலப்லாம் நல்லா இருக்குது, பேசலை, இவ்வளோதான். நம்மளுக்கு 2 காம்பனண்ட் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த சோஷியல் எமோஷ்னல்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம். அப்படி ஒரு காம்பனண்ட் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தென் அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் இருக்கும். அடுத்தது ஆட்டிசமில் இது ஏன் கஷ்டப்படுறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா, ஆட்டிசம் நான் என்ன சொன்னேன், இட் இஸ் a deficit in the social communication and interaction. குழந்தை ஒரு 3 வயசு வரைக்கும் சோஷியல் சிஸ்டம்க்கு போகிறது இல்லைல்ல, வீட்டுக்குள்ளே மட்டும் தானே இருக்கிறான். பட் ப்ராப்ளம் இஸ் இன் த சோஷியல் கம்யூனிகேஷன் ஆர் சோஷியல் இன்ட்ராக்ஷன். ஸோ இவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் வீட்டில் என்ன ரொட்டீன் அவனுக்கு தெரியும். ஹீ இஸ் இன்டெலிஜென்ட் எனஃப். அம்மாட்ட எப்படி எதை வாங்கணும்னு தெரியும். அவனுடைய சுய தேவைகளை அவன் அழகாக பூர்த்தி பண்ணிக்கிடுவான். மேபி லாங்குவேஜ் டிலே இருக்கும், பட் அவனுக்கு எப்படி வேணுமோ அதை பண்ணிடுவான். ஸோ இது ஒரு கஷ்டமே கிடையாது. அதனால தான் நிறைய நேரம் பேரண்ட்ஸ்க்கு அது புரியாது. ஸ்கூல் போகிறப்போ இவன் வீட்டில் யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் ஸ்டைல் அங்கே எடுபடாது. அங்கே யாராவது எதிர்பார்ப்பாங்க. அங்கே வந்து எனக்கு டாய்லெட் போகணும், யூரின் போகணுன்னா வீட்டில் நான் கம்பியை பிடிச்சிட்டு முக்கிட்டு நிற்பேனா, உடனே அம்மாவுக்கு புரியும், டாய்லெட் போயிடான். டம்ளர் எடுத்து கொடுத்தா தண்ணி கேட்குறான். அம்மாவை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு போனான்னா ஸ்நாக்ஸ் எடுக்கணும். இது மதர் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். பட் ஸ்கூலில் உள்ள ஒர்க்கர்ஸ் தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், டீச்சர் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அங்கே குழந்தைக்கு பிஹேவியர்ஸ் ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல குழந்தை, ஸ்கூலுக்கு போகும்போது டிஃப்ரெண்ட்டாக. ரீசன் இங்கே சோஷியல் கம்யூனிகேஷன் தேவை கிடையாது, அங்கே சோஷியல் கம்யூனிகேஷன் தான் அவனோட வாழ்க்கையே. ஸோ அவனுடைய ப்ராப்ளமே அவன் வெளி உலகத்துக்கு போகும்போது தான் தெரியும். இது ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க லேட்டாக ரியலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த மசில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸில் வரும். அப்புறம் நீங்கள் அந்த சோஷியல் எமோஷன்ஸ் எல்லாமே வந்து மென்டல் ப்ராப்ளமில் வரும். அப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் ஆட்டிசம் எடுத்துக்கலாமா? ஃபிசிக்கல் அங்கே வர்றது இல்லைல்ல சார். ஓகே, ஃபிசிக்கல் வர்றதில்லை. இட் இஸ் மோர் ஆஃப் எமோஷனல் கனெக்ஷன்ஸ் அண்ட் சோஷியல் கம்யூனிகேஷன். ஏன்னா அந்த ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் சார் இருக்கும். தே வில் பி ஹேவிங் தட். சரி, அதில் இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ப்ரிவாலன்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஒரு சமுதாயத்தில் எவ்வளோ இருப்பேன்னா 100ல் ஒரு குழந்தை. ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஒன்று இருக்கும். WHO வந்து வேர்ல்டு ஓவராக கன்ஸ் பண்ணி 100ல் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்கிறோம். பட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது டெவலப்மெண்ட்டில் இப்போ ஆட்டிசம் சில்ட்ரனாக நீங்கள் நார்மல் சைல்டாகவே எடுத்துக்கோங்க, அவங்கள வந்து அப்நார்மல் சில்ட்ரனாக எடுக்காதீங்க. நான் திருப்பி பேரண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையும் டோன்ட் கன்சிடர் மிஸ் அப்நார்மல் சில்ட்ரன். நான் நடக்க முடியாத ஒரு குழந்தை மாதிரி, ஒரு மென்டல் ரிட்டார்டர் குழந்தை மாதிரியோ நீங்கள் இன்டெலெக்சுவல் ரிட்டார்டர்னு சொல்கிறோம் இப்போ, அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிடாதீங்க. தே ஆர் நாட் ஸ்பெஷல் சில்ட்ரன், தே ஆர் ஆல் நார்மல் சில்ட்ரன். அவங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்கும், அவங்களோட திங்கிங் நார்மலாக இருக்கும் when it comes to their own needs. சார் எனக்கு என்ன வேணும் நான் தெளிவாக இருப்பேன் சார். எனக்கு என்ன வேணும் நான் அதை எப்படி எடுக்கிறது நான் அதில் தெளிவாக இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நான் யோசிக்க தெரியாது. எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் முன்னால் உட்காந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கேள்வி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு அடுத்து நான் ஒரு பதில் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் அடுத்த ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்கலாம். பட் அதுக்கு என் பிரெயின் ரெடியாக இருக்குமான்னு இங்கே தான் ப்ராப்ளம் வரும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது வீட்டில் வந்து கம்யூனிகேஷன் தேவையில்லை, ஆனால் ஸ்கூல் போகும்போது சோஷியல் கம்யூனிகேஷன் தேவைன்னு சொன்னீங்க. அந்த பிஹேவியர் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அந்த குழந்தைங்களுக்கு? ஸ்கூலில் வந்து அவங்க சொல்கிறத அவங்க ஒரு வேளை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம். அப்போ எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க?
சார் ஐ ஆல்வேஸ் சே பி இஸ் ஈக்குவல் டு சி மெனா. பிஹேவியர் இஸ் ஈக்குவல் டு கம்யூனிகேஷன். எந்த குழந்தையும் எதையுமே தேவையில்லாமல் வேணும்னு செய்யாது. எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தையே மண்ணில் பிறக்கையிலே. ஸோ எல்லா குழந்தையும் நார்மலாக இருக்கும், எக்ஸப்ட் டிலேட் சில்ட்ரன் நம்ம பேசலை, மற்ற கண்டிஷன்ஸ் நம்ம பேசலை. இங்கே ரிலேட்டட் டு ஆட்டிசம் அலோன் ஐம் டாக்கிங். ஆட்டிசம் மட்டும் நீங்கள் பார்க்குறச்ச எல்லா குழந்தையும் நார்மலாக தான் பிறகு. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கனால நான் என் ஸ்டைலில் கம்யூனிகேட் பண்ணுறேன் உங்ககிட்ட. அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு புரியுதுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுதான் வீட்டில் நடக்கிறது. எங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ ப்ராப்ளமே கிடையாது. அதனால தான் அம்மாக்கள் ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட கம்யூனிகேஷன் ஸ்டைலை என்னோட டீச்சர் புரிஞ்சிக்க முடியாது. தே ஆர் நாட் மை மதர், ஷீ இஸ் நாட் மை மதர். ஸோ டீச்சரால் என்னோட புரிஞ்சிக்க முடியாது, ஒர்க்கரால் என்னை புரிஞ்சிக்க முடியாது, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாது. அப்போது எனக்கு ஒரு விஷயத்தை நான் என்னோடய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, நான் சின்ன குழந்தை தான், அப்போது நான் ஒரு குழந்தையாக இருக்கிறேன், என்னோடய மெச்சூரிட்டி லெவல் இவ்வளோ தான். நான் உன்னை ட்ரை பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் அதை புரிஞ்சிக்கல, என்னோடய தேவை ஃபுல்ஃபில் ஆகலை, நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ஷோ இட் இஸ் அ பிஹேவியர். நான் அழுகலாம், கத்தலாம், தூக்கி எறியலாம், உங்களுக்கு அது பிஹேவியராக தெரியுது, பட் எனக்கு அது கம்யூனிகேஷன். இப்போ நீங்கள் நான் உங்கள்கிட்ட என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், மிஸ் என்னை பாருங்கன்னு நான் கை தூக்குறேன், எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன், இல்லைன்னு டக்குன்னு கீழே போடுறேன், இல்லை தள்ளி ஏதோ ஒன்று பண்ணுறேன். யூ ஆர் சீயிங் அட்டென்ஷன், யூ ஆர் கிவிங் மீ அண்ட் அட்டென்ஷன். ஸோ எந்த ஒரு குழந்தையும் அவங்க ஒரு பிஹேவியர் காமிச்சாங்கன்னா அவங்க பர்பஸ்ஃபுல்லாக பண்ணல, தே ஆர் கம்யூனிகேட்டிங் சம்திங் டு அஸ். இது அந்த குழந்தையோட பிரச்சனை கிடையாது. அந்த கம்யூனிகேஷனை பிடிச்சிக்கிறது நம்மளோடது. நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் சொல்லலாம். நம்ம எக்யூப் பண்ணால் தான் குழந்தை என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சு தென் நீங்கள் அந்த குழந்தைக்கு பண்ணுவோம், ஹெல்ப் பண்ண முடியும் வந்துட்டு. ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், டீச் த ரைட் வே ஆஃப் கம்யூனிகேஷன். த சைல்டு இஸ் ரெடி டு லேர்ன் த கம்யூனிகேஷன். குழந்தை ரெடியாக தான் இருக்குது, சொல்லிக் கொடுக்க நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோ அதே மாதிரி குழந்தை வரணும்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்பாரிட்டி தான் பிஹேவியர்ஸ் அதிகமாக்கிட்டே இருக்குது குழந்தைக்கு. ஸோ எனக்கு எல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியும், ஒரு குழந்தைய நான் எப்படி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சால் அந்த குழந்தை வீட்டில் எப்படி நார்மலாக இருக்க போகிறானோ அதே மாதிரி ஸ்கூல்லேயும் அவனால் இருக்க முடியும். இந்த கேப் தான் இப்போதைக்கு ப்ராப்ளமாக இருக்குது வந்துட்டு. இந்த கேப் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எப்படிலாம் அதை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? ஆரம்பிக்கவே இல்லைங்கிறது என்னோட கம்ப்ளைண்ட்டே. இந்தியாவில் நம்ம இன்னும் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம் அக்செப்டன் பண்ணிக்கிட்டோம், டயக்னோஸ் பண்ண வந்துட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா மேஜிக்ஸ் வில் ஹேப்பன். தெரப்பி சென்டரில் போய் தெரப்பி கொடுத்துட்டா மேஜிக் வில் நெவர் ஹேப்பன். சயின்ஸில் மேஜிக்ஸே கிடையாது போன வந்துட்டு. ப்ராப்பராக நீங்கள் அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இப்போ ஸ்கூலில் வந்து nowadays the system is improving, acceptance is increasing in the school also. ஸ்கூல்ஸில் வந்து ஆட்டிசம் குழந்தைன்னு ஒதுக்குறது இல்லை, தெரிஞ்ச அளவுக்கு ஒதுக்குறது இல்லை, ஏற்றுக்கிறாங்க. பட் அடுத்த லெவலுக்கு இன்னும் நம்ம போகலை. there is a very big gap. ஒரு 2 வருஷம் எஸ்பெஷலி நர்சரி லெவலில் எல்லா ஸ்கூல்லையும் வச்சுக்கிறாங்க. பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் ரியல் சேலஞ்ச் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது சார். ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ண தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 40லேருந்து 50 குழந்தைங்களை கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு கரிக்குலம் கொடுத்துட்டோம், ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துட்டோம், இதுக்குள்ளே நான் முடிக்கணும். நான் ஒரு குழந்தை அதில் ஒரு ஆட்டிசம் குழந்தையா இருக்கும் போதோ அல்லது ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தை, ஒரு லேர்னிங் ப்ராப்ளம் குழந்தை, சிக்கன் ஐடென்டிஃபை பார்க்கலாம், பட் அட்ரஸ் பண்ணி அதையே பண்ண முடியுமான்னா கஷ்டம் சார். நம்ம அவங்களோட ஆங்கிள் இருந்தும் பார்க்கணும் சார். நம்மளோட பிரச்சனையை மட்டும் பார்க்க முடியாது, அவங்களோட ஆங்கிள் இருந்து பார்க்கணும். அப்போது இதுக்கு இடையில ஒரு பிரிட்ஜ் ஒன்று தேவைப்படுது. தட் இஸ் கால்ட் ஷேடோ டீச்சிங். The shadow teachers are a shadow for the child with difficulties. It need not for autism. ஆட்டிசம்க்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆட்டிசம்க்கு இருக்கலாம், ADHD சில்ட்ரனுக்கு இருக்கலாம், லேர்னிங் ப்ராப்ளம் இருக்கிற சில்ட்ரனுக்கு இருக்கலாம். இந்த ஷேடோ டீச்சிங் கான்செப்டே இந்தியாவில் இன்னும் ப்ராப்பராக வரல. ஓகே, நிறைய பேர் ஷேடோ டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் கான்செப்ட் தான். இன்னொரு ப்ராப்பர் கரிக்குலம், கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு கரிக்குலம் வந்து யூனிவர்சிட்டி லெவலில் இதமாரி கோர்சஸ் நடத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து வந்தால் இந்த சில்ட்ரன் வில் ஈஸிலி ஃபிட் இன் டு த ஸ்கூல் சிஸ்டம், மெயின் ஸ்ட்ரீம். நான் சொல்ல ஆட்டிசம் குழந்தைங்க ஸ்பெஷல் ஸ்கூல் போக வேண்டாம். ஓகே, நார்மல் ஸ்கூல்ஸ்க்கே வரலாம். We are working on that. I am working this for 2010 இருந்து I started working. வெரி இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது 2017 நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். We are touching completed 9 years.
இந்த 9 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது, நாங்கள் குழந்தைங்கள சென்டர்லேருந்து அம்மாக்களை எடுத்து உள்ளே பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் ஸ்கூல் போகிறப்ப தேர் ஸ்ட்ரகிளிங் லாட் பிகாஸ் இந்த பிரிட்ஜ் இஸ் லேக்கிங். அந்த பிரிட்ஜ் எம்டியாக தான் இருக்குது. ஓகே. இந்த ஷேடோ டீச்சர் கான்செப்டில் வந்துட்டாலே they are going to come out as normal children, at least near normal children. It's a very good thing you asked about. நீங்கள் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட் டாக்டர். ஏன்னா இந்த ஷேடோ டீச்சிங் அப்படின்றது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்குன்னு தனி எஜுகேஷன் தேவைப்படுது. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல் இந்த ஷேடோ டீச்சிங்னா என்ன, எப்படி பண்ணுறாங்க இப்போ? சார், அப்ராட்லலாம் ஷேடோ டீச்சிங்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல் தெரியும். அடுத்தது நீங்கள் ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேணுமான்னு கேட்டால் நான் அதை வேண்டான்னு சொல்கிறாள் தான். மேபி அந்த சிவியர் கேட்டகரிக்கு வேணும். அதில் உங்களுக்கு லெவல்ஸ் இருக்குது, மைல்டு, மாட்ரேட், சிவியர் இருக்குது. ஆர் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. மெஜாரிட்டி சில்ட்ரன் வந்து லெவல் 1, லெவல் 2ல் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப யங் ஏஜில் அவங்கள ப்ராப்பராக ஸ்டிமுலேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலுக்கு போகிறப்போ இஃப் யூ புட் அ ஷேடோ டீச்சிங் சிஸ்டம் டெஃபினெட்லி தி சில்ட்ரன் வில் கம் அப் நைஸ்லி. க்யூர் பண்ண முடியும் ஆட்டிசத்தை? சார், க்யூருங்கிற வேர்டிங் அதே கிடையாது. இட்ஸ் அ மாடிஃபிகேஷன். இவங்க வந்து வி கால் தம் நியூரோ டைவர்ஜென்ட். கொஞ்சம் விலகி போகிறான், நீங்கள் கொஞ்சம் பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. அடுத்தது ரொம்ப தேவை வந்து பொறுமை. முதல்ல நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்ககிட்ட பொறுமையை காட்ட தெரியணும் சார். நியூரோடிபிக்கல் சில்ட்ரன், நியூரோ டைவர்ஜென்ட் சில்ட்ரன். நியூரோடிபிக்கல் சில்ட்ரன் நார்மலாக எல்லா பேரும், அவங்களுக்கு யாரும் தேவை வேண்டாம், அவன் கற்றுப்பான், அவனை சுற்றி உள்ளதை வச்சு அவன் கற்றுப்பான். நியூரோ டைவர்ஜென்ட் சில்ட்ரனுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஹெல்ப் பண்ணுறது தான் ஷேடோ டீச்சிங் வில் ஹெல்ப் தம். ஷேடோ டீச்சிங் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் அண்ட் ஃபாரின்லலாம் நடக்கிற பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 years, மினிமம் ஐம் டெல்லிங் 2 to 3 years இருக்கணும். 5 years வரைக்கும் இருந்துட்டால் ஏன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் என்னென்னா, திஸ் சில்ட்ரன் நீட் ப்ராம்ப்டிங். அவனுக்கும் பண்ண தெரியும் சார். ஒன்லி திங் இஸ் அவனை ப்ராம்ப்ட் பண்ணணும். கமாண்ட் டூ இட். ப்ராம்ப்டிங்கில் லெவல்ஸ் இருக்குது. ஃபுல்லேருந்து மோஸ்ட்லேருந்து லீஸ்ட் ப்ராம்ப்டிங் சொல்லுவோம். ஸோ அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, வெர்பல் டெக்னிக் நிறைய இருக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்டிங்கை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மேம் வந்து போர்டை காப்பி பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க, அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் பக்கத்துலேருந்து கமான் காப்பி இட் அப்படின்னா ஹி வில் ஸ்டார்ட் காப்பி. பக்கத்தில் டீச்சர் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கிறது நல்லது. அது லெவல் மேரு சார். சார், எடுத்த உடனே ஃபுல்லாகவே அங்கே இருக்க வேண்டாம். ஓகே. ஷேடோ டீச்சிங் டசன்ட் மீன் சிட்டிங் வித் நெக்ஸ்ட் கேம். அது நிறைய ஸ்கூல்களில் பயப்படுறாங்க. ஷேடோ டீச்சர்னால் இன்னொருத்தர் கூடவே அந்த குழந்தை கூட உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ ஸ்கூல்ஸில் நான் நிறைய ஸ்கூல்ஸில் நான் பேசியிருக்கிறேன். ஷேடோ டீச்சிங் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஸ்கூல் சிஸ்டம்லேருந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு மட்டும் ஒருத்தர் தனியாக இருந்தால் மற்ற குழந்தைங்க அதை என்னன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஷேடோ டீச்சருங்கிறது கூடவே உட்காந்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. த ஷேடோ டீச்சர் கேன் பி அன் அடிஷ்னல் டீச்சர் ஃபார் த கிளாஸ். டியூஷன் எடுக்கிற மாதிரி இல்லை, இன்னொரு டீச்சர் கிளாஸில் இன்னொரு டீச்சர் மாதிரி. அவங்க வந்து அவங்க ஒரு மற்ற குழந்தைங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அங்கங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம், இந்த குழந்தைக்கு தேவைப்படும் போது வந்து ஹெல்ப் பண்ணலாம். சார், இந்த குழந்தைங்க எல்லாமே 24 hours ஹெல்ப்லாம் தேவைப்படாது சார். ஆட்டிசம் சில்ட்ரன்னா நம்ம இமேஜின் பண்ணிக்கக்கூடாது 24 மணி நேரம் அவங்களுக்கு யாரும் இருக்கணும் கிடையாது. ஒரு டாஸ்க் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும். அடுத்தது அவன் ஒரு பிஹேவியர் காட்டுறான்னா, எப்போ பிஹேவியர் காட்டினா ஒன்று எனக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல, இல்லைன்னா என்னோடய லெவலை மீறி நீங்கள் எனக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க. வி கால் அஸ் ரெப்பட்டர். எனக்கு வந்து பிடிக்கவே வராத டைமில் நீ ஏபிசிடி எழுத சொன்னால் நான் எரிச்சல் தானே படுவேன். எனக்கு பிடிக்கிறது இன்னும் பென்சில் கிரிப்பே எனக்கு சரியாக வரல. ஸோ ஹீஸ் லெவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு ஷேடோ டீச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷீ நோஸ் வேர் டு ஹெல்ப், வென் டு ஹெல்ப். 24 அவங்க ஃபுல்லாலாம் உட்கார மாட்டாங்க, உட்கார தேவையே கிடையாது. அவனுக்கு தேவையான டைமில் அவங்க வருவாங்க. ஃபார் தட் ஷேடோ டீச்சர்ஸ் நோ வாட் இஸ் த சைல்ட் நீட் ஆஃப் த சைல்டு. அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு ஷேடோ டீச்சருக்கு தெரியும். எப்போ ப்ராம்ப்ட் பண்ணணும், அடுத்தது இந்த ப்ராம்ப்டிங்கை ஃபேடிங் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணினால் தே வில் ஆல்சோ பி நார்மல் சில்ட்ரன். பட் நம்ம இன்னும் அதுக்கு எவிடன்ஸ் ஏன்னா நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பித்தா தான் நம்ம சொல்ல முடியும். எதுக்காக அதை ஆரம்பிக்க முடியல டாக்டர்? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட இல்லையா? இல்லை சார், இன்னும் அதுக்கான அவேர்னஸ் ஃபஸ்ட்டு இன்னும் நிறைய வரணும் சார். சொசைட்டியில் சோஷியல் அவேர்னஸ். இப்போ இந்த ஷேடோ டீச்சர் பற்றி பேசிங்கன்னா ஆட்டிசம் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, பேரண்ட்ஸ் ஆஃப் ஆட்டிசம் சில்ட்ரன், அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஷேடோ டீச்சர்னு எல்லோரும் பேசிடுவாங்க. பட் இன்னும் ஸ்கூல் சிஸ்டம் இஸ் நாட் அக்செப்டட் இட் ஆக்சுவலி. அந்த அவேர்னஸ் ஸ்கூல் லெவலில் வரணும். எல்லாருமே பயப்படுறாங்க. அடுத்தது
சொசைட்டிஸ் ஆல்சோ ஷுட் அக்செப்ட் ஆட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் த நியூரோடைவர்ஜி. அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. சில ஸ்கூலில் நான் பேசும்போது, சார் என் கிளாஸில் ஒரு ஆட்டிசம் சில்ட்ரன் இருக்குது அப்படின்னாலே மற்ற பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜிட்ரி ஆகுறாங்க. என் குழந்தை அது கூட படிக்கணுமா? அவங்க வந்து ஒரு இட்ஸ் இல் ட்ரீட்மெண்ட் ஐ வுட் சே. பயங்கர ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. சரி, பேரண்ட்ஸ்க்கு மட்டும் அவேர்னஸ், சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் நம்ம எல்லோரும் சேர்ந்தால் தான் சார் ஒரு சைல்டு நார்மல் ஆக முடியும். அண்டு இன்னொன்று சொல்லுவேன், இது அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை கிடையாது. நம்ம இன்சிடென்ட்ஸ் தெரியும், நம்பர் கூடிக்கிட்டே போகுது. அப்போது என் வீட்லேயே நாளைக்கு நடக்கலாம்ல, எனக்கு வந்தால் தான் நான் பிரச்சனையை எடுத்துக்கணுமா? இந்த பிரச்சனையை இன்றைக்கே நம்ம டீல் பண்ணால் தான் நாளைக்கு அது எனக்கு வராமல் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது நம்மளோட பிரச்சனையாக நினச்சி பார்க்கணும். அது அவனுக்கு வந்துச்சு, நான் ஒதுங்கிக்கிடுவேன், அது எனக்கு வராதுன்னா நாளைக்கு வரும்போது தான் அந்த வழி தெரியும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட், ஆட்டிசம்னா கரெக்ட் பண்ணவே முடியாத ஒரு கண்டிஷனாக தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கரெக்டான ஏஜில் கண்டுபிடிச்சி கரெக்டான ஸ்டிமுலேஷன் கொடுத்தீங்கன்னா தே வில் பிகம் நார்மல் ஆர் நியர் நார்மல். ஓகே, ஸோ முதல்ல அந்த கான்செப்டை உடைக்கணும். அதுவே இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. டாக்டர், இப்போ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடலாம் பயணம் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆட்டிசம் தொடர்பாக பல ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது அரசாங்க ரீதியாக பார்க்கும்போது எப்படி இதை வந்து மாடலை செட்டப் பண்ணியிருக்காங்க? இவங்களுக்குன்னு தனி ஸ்கூல் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இவங்களுக்கு தனியாக ஒரு கேர் டேக்கிங் இருக்கா? எப்படிலாம் ஆட்டிசம் குழந்தைங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அணுகுறாங்க இது வரைக்கும்? சார், கவர்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் திங். நானும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தேன். நான் 26 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன். அந்த கடைசி காலகட்டத்தில் தான், அந்த கடைசி ஒரு வருஷம்தான் இதில் நிறைய ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சது, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆட்டிசம்னு கேகே நகரில் இந்த கவர்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு மையம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இது ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. எக்ஸலண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அங்கே எல்லா தெரப்பியும் ஓப்பனாக இருக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்கும், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் நிறைய அசிஸ்டன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் டூயிங் இட்ஸ். கவர்மெண்ட்டு வந்து எல்லாமே பண்ண முடியாது, அவங்க பண்ணுற விஷயத்த ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தே ஆர் கிவிங் குட் சப்போர்ட் ஃபார் தட். ஆக்சுவலி எஜுகேஷன் வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே யூ கேனாட் ரெஃப்யூஸ் ஆட்டிசம். ஜிஓஸ் ஆர் தேர். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சில்ட்ரன் வித் ஆட்டிசம்ஸை ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஷேடோ டீச்சிங் இருக்குது. ஷேடோ டீச்சர்ஸே நம்மகிட்ட இல்லையா சார்? கவர்மெண்ட் இன்னும் அந்த இதுக்குள்ளே வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டே ஷேடோ டீச்சிங் கோர்சஸ், இப்போ நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஷேடோ டீச்சிங்னு ஒரு கான்செப்ட். சரி, வென் இட் கம்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட், வென் இட் இஸ் எ ஜிஓ, அக்செப்டன்ஸ் ரேட் வில் பி வெரி ஹை. இப்போ நான் வந்து ஒரு தனி மனுஷனாக உட்காந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ எடுபடாது வந்துட்டு. அப்போ கவர்மெண்ட் அதுக்குள்ளே இறங்கினா அதனுடைய இதே வேறு மாதிரி, அதனுடைய முகமே மாறிடும் வந்துட்டு. அக்செப்டன்ஸ் ஜஸ்ட் லைக் தட் நடக்கும். இன்றைக்கி காலையில் ஜி வந்தால் என்னோடய மைண்ட் செட் உடனே, ஏன்னா இது சொல்கிற கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ என்னோட விஷ், இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இட் செல்ஃப் இஸ் எ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். லாஸ்ட் கவர்மெண்ட்டில் இதுக்கு நிறைய ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் ரியலி டூயிங் ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்சுவலி இன்னும் அடுத்தடுத்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அவங்க இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஒரு ஆட்டிசம் டைரி டெவலப் பண்ணணும். ஐ ஹவ் ரெக்வெஸ்டட் தம் டு ஸ்டார்ட் அ ஸ்மால் ஸ்கூல் இன்சைட். ஓகே, அந்த சென்டருக்குள்ளே ஒரு ஸ்கூல் செட்டப் வச்சு அதில் டீச்சிங் எப்படி பண்ணணும், சீட்டிங்கில் எப்படி இருக்குது பண்ணுறது, அங்கே ஒரு ஷேடோ டீச்சிங் கோர்சஸ் ஆரம்பித்து இதை அப்படியே நம்ம கொஞ்சமாக விரிவுபடுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப சிறந்த முறையில் நம்ம முன்னேற முடியும். டாக்டர், நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்னையில் சென்டர் வச்சுருக்கதா சொன்னீங்க. அந்த சென்டர் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கா, இல்லை சென்னையில் மட்டுமே இருக்கா அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரி கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க? பேரண்ட்ஸ்லாம் எப்படி கற்றுக்கணும் இந்த தெரப்பிலாம், ஆட்டிசம் தெரப்பியில் எப்படி கற்றுக்கணும்னு பார்க்குறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து சார் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆட்டிசம்ங்கிறது ஒரு சென்டர் தான் தமிழ்நாட்டில் மாடல். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரையில் ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஒரு மாடல் வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையில் இது ஒரு மாடல் தான் இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் மாடல். பட் இதுக்கு முன்னால் 2017-18 இருந்தே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர், வி கால் அஸ் டிஐசி, அது ஆல் ஓவர் இந்தியா இருக்குது வந்துட்டு. அங்கே வந்து தெரப்பி யூனிட்ஸ் எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த டிஐசி சென்டர்ஸ் இருக்குது. பட் அது எனாஃபான்னு கேட்டால் நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் நம்ம ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறோம், இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் சேலஞ்சஸ் தெரப்பிஸ்ட் கிடையாது. நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் பர்சன் லிமிட்டேஷன் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச், நாட் ஓன்லி இன் இந்தியா, உலகம் ஃபுல்லாகவே. இது இந்தியாவிலையாவது கொஞ்சம் இந்த ரிசோர்ஸ் பர்சன் பிரச்சனை இருக்காது. நீங்கள் அப்ராட்லலாம் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் 3 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்.
கடைசியில் 3 மாதம் கழித்து ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடுவாங்க. இல்லை அவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னா அது ஆட்டிசம் எண்ணிக்கை அதிகமா இல்லை ரிசோர்ஸ் கம்மியா? ஆட்டிசம் கண்டுபிடிக்கிறது அதிகமாகிடுச்சு. ஓகே. அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ CDC சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அவங்க தான் வேர்ல்டுலே ரொம்ப பக்காவாக எல்லாமே நெட்வொர்க்கிங் பண்ணி ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி கொடுக்குறது. 2000 வந்து 150 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போது 31 குழந்தைக்கு ஒரு குழந்தை 26 வருஷத்தில் இட்ஸ் அன் அலார்மிங் ரைஸ். அது ஆட்டிசம் தான் கூடி இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆட்டிசம் நம்பரும் கூடுது, நம்ம கண்டுபிடிக்கிறதும் அதிகமாக இருக்குது, அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. அவேர்னஸ் அதிகமாகுது, அந்த டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா ப்ராடராக இருக்குது. நிறைய க்ரைட்டீரியாஸ் முன்னால் வந்து அதுக்கு வேறு நேம் இருந்துச்சு, இப்போ ரொம்ப ரிஃபைன் ஆகி வரும்போது நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸிங். நீங்கள் 31 குழந்தையில் ஒரு குழந்தை சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாது. இட்ஸ் அலார்மிங் ரைஸ். ஸோ இது வெறும் நம்ம டயக்னோசிஸ் மாற்றிட்டோம் அவேர்னஸ்னால அப்படிலாம் கிடையாது. இந்த நம்பர்ஸ் ஆர் ரியலி இன்க்ரீஸிங். ஸோ பட் ரிசோர்ஸ் பர்சன் அவ்வளோ வேகமாக நம்மளால் பண்ண முடியல எல்லாராலையும். ஸோ பட் ஹவு டு ஃபில் த கேப், தெர் ஆர் மெத்தட்ஸ். அதுக்கான முறைகள்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் சொல்லுவேன் ABA. இப்போ நம்ம வந்து ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், நம்ம கன்வென்ஷனல் மெத்தடை இதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆட்டிசம் தெரப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ரோச்சே பிஹேவியரல் அப்ரோச். இந்த பிஹேவியர் அப்ரோச்சில் த மோஸ்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்டுனா அப்ளைட் பிஹேவியர் அனலைசிஸ். இதை நம்ம ஊரில் நிறைய மித்ஸ் இருக்குது, அதை தப்பு அதை ரைட்டு எதுவுமே முதல்ல வரும்போது அப்படி தான் இருக்கும். பட் திஸ் இஸ் த மோஸ்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் மெத்தடாலஜி. ஸோ பிஹேவியரல் அப்ரோச், அதில் ABA. அடுத்த மெத்தட் டெவலப்மெண்டல் அப்ரோச். இந்த டெவலப்மெண்ட் அப்ரோச்சில் தான் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி வருது. இது எல்லாமே கோர்சஸ் நீங்கள் சொல்கிறது? கோர்சஸ் இல்லை சார், இதை மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் எ சைல்டு வித் ஆட்டிசம். இதெல்லாம் வச்சு தான் ஒரு குழந்தைய நீங்கள் ஆட்டிசம் பண்ணும். நிறைய நேரங்களில் எது தெரப்பினே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட் இஸ் பிஹேவியரல் அப்ரோச், அதில் ABA வரும். டெவலப்மெண்ட் அப்ரோச், அதில் ஒன்று ஆக்குபேஷனல் தெரப்பி, அடுத்தது ஸ்பீச் தெரப்பி. தென் எஜுகேஷனல் அப்ரோச். ஓகே. அதில் த டீச் மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. தென் சைக்கலாஜிக்கல் அப்ரோச், அது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாது. சோஷியல் அப்ரோச், இங்கே அம்மா அப்பாவோட வேல்யூஸ் ரொம்ப இருக்கும், பேரண்ட்ஸோட ரோல் நிறைய இருக்கும், சோஷியல் ரூல் ஃபேமிலியோட இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, சோஷியல் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சோஷியல் அப்ரோச். தென் யுவர் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச். ஓகே. ட்ரக்ஸை வச்சு ஆட்டிசம் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியாது, அதுக்கு தேவையும் கிடையாது. நீங்கள் பண்ண முடியாதுங்கிறத விட தேவை கிடையாதுன்னு நான் சொல்ல வந்துட்டு. ஆஸ் சச் ஆட்டிசம்க்கு நம்மளுக்கு மருந்துகள் எதுவும் வேண்டாம். அதுக்கு வந்து நியூட்ரிக்யூட்டிக்கல்ஸ், நீங்கள் பிரெயினை இப்போ நம்ம சாப்பிட்றோம் நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நியூட்ரிக்யூட்டிக்கல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இட் இஸ் நாட் டைரக்ட்லி கோயிங் அண்ட் சேஞ்சிங் ஆட்டிசம். ஓகே, ரைட் ரைட். அது கூட உள்ள ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே கசின்ஸ் நிறைய இருப்பாங்க. ஆட்டிசம்க்கு நிறைய கசின்ஸ் இருப்பாங்க. வேணாம் ADHD வரும், லேர்னிங் ப்ராப்ளம் இருக்கும், ஆங்ஸைட்டி நிறைய குட்டி குட்டியாக இருக்கும். இதுக்கெல்லாம் வேணும் தெரப்பி வேணும், நாட் ஃபார் ஆட்டிசம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் உட்கொள்ளணும், அதில் எதுனா வித்தியாசம் இருக்கா? அதில் நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை அதனால் என்ன பாதிப்புகள் வருமா? நிறைய வெளியே ஃபீல்டில் போனீங்கன்னா நிறைய பேசுகிறாங்க, கட் பிரெயின் ஆக்சிஸ் அதுங்கிறாங்க. என்னோட புரிதல் இன்னும் அதெல்லாம் இருக்கலாம். சயின்ஸில் எப்போவுமே சார் இன்னைக்கு மித்து நாளைக்கு ஃபேக்ட் ஆகும். ஓகே. இன்னைக்கு ஃபேக்ட் நாளைக்கு மித் ஆகும். நம்ம அதனால் எதையும் நெகட்டிவாக பேசக்கூடாது, ஆனால் கண்ணை மூடிட்டு எதையும் எடுத்துக்கக்கூடாது. என்னோட பார்வையில் இப்போது நான் வந்து மோர் தென் 1800 சில்ட்ரன் வி மேனேஜ். ஒரு மந்த்துக்கு என்னோட ஃபவுண்டேஷனில் மட்டுமே 100 சில்ட்ரன் ஆர் டேக்கிங் தெரப்பி. இந்த 100 பேருக்குமே நாங்கள் வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. எங்களுடைய அனுபவத்தில் யாருக்கும் எதுவும் பெருசாக மாற்றங்கள் வரல. ஆனால் நான் பேரண்ட்ஸோட சாய்ஸில் கொடுத்துருவேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணினால், இது பண்ணால் எனக்கு பிஹேவியர் கூடுதுன்னா யூ புட் அட் பிஹேவியர் டைரி. நாங்கள் வந்து பிஹேவியர் டைரின்னு ஒன்று வச்சுக்க சொல்லுவோம். ஓகே. நான் நோட்டீஸ் பண்ணுறேன், அது உங்களோட எவிடன்ஸாக இருக்கணும். யாரோ சொன்னாங்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது. பட் என்னோட அனுபவத்தில் அப்படிலாம் நாங்கள் ஐ ஸ்டில் கன்சிடர் தம் எஸ் அ நார்மல். எனக்கு ஆட்டிசம் சொல்கிற நார்மல் குழந்தைங்க தான். ஸோ உணவு முறைகளில் பெருசாக தெரிஞ்சு நான் பார்க்கல சார். எல்லாரும் நல்லா தான் சார் இருக்கிறாங்க. என் குழந்தைங்க ஐஸ்கிரீம்லேருந்து சாக்லேட்லேருந்து எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் தேர் என்ஜாயிங் தேர் லைஃப் ஐ வுட் சே. நான் எல்லா இடத்துலையும் யார் பேரண்ட்ஸ் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நீங்கள் கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லுங்கன்றேன் நான் வந்துட்டு. டாக்டர், இப்போ இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க.
இப்போ நீங்கள் வந்து ஷேடோ ஸ்கூலிங் சொன்னீங்க இல்லையா, பேரண்ட்ஸே வீட்டில் இருந்து இந்த ஷேடோ ஸ்கூலிங் முறையை பண்ண முடியுமா? அதுக்கு எதனா தெரப்பி இருக்கா அவங்க பண்ணுறதுக்கு? சார் எல்லா தெரப்பியுமே இது இந்த ஒரு ஃபோரமில் நான் ரெக்வெஸ்ட்டாக கூட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பேரண்ட்ஸை இன்வால்வ் பண்ணாமல் நத்திங் வில் ஹேப்பன். தெரப்பி சென்டருங்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரி சார். நான் தெரப்பிஸ்ட்னா நான் ஒரு டீச்சர், நீங்கள் என் ஸ்டூடெண்ட். நான் உங்களுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அது கற்றுக் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டீங்க. இங்கே வீட்டில் போய் நீங்கள் பேக்கை தூக்கி நிறைய இடத்துல நடக்கிறது, புக்கை தூக்கி பேக்கெல்லாம் தூக்கி வச்சிட்டிங்க, நல்லா விளையாடுறீங்க. அடுத்த நாள் ஸ்கூல் வரீங்க, நான் சொல்லி கொடுக்குறேன், அதோடு முடிஞ்சுது. நீங்கள் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட் பாஸாக இருக்கலாம், ஃபெயிலாக இருக்கலாம். ஓகே. பட் இதை வீட்டில் போயிட்டு அம்மா அப்பா ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உட்காந்து கணக்கை சொல்லி நீங்கள் ஒரு சம் சொல்லி 2 மாடல் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதை வச்சு 10 மாடல்ஸ் பண்ணுறேன்னா 10 சம்ஸ் பண்ணுறேன். அப்போ என்னோடய ஸ்கில் லெவல் கூடுமா கூடாதா? கண்டிப்பாக. அப்போது பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இங்கே தான் வருது. தெரப்பி சென்டர்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் ஸ்கூல்ஸ். நம்ம பேரண்ட்ஸை கூட வச்சு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், எதுக்கு சொல்லி கொடுக்குறேன், இது அவனுடைய ரியல் லைஃப்பில் என்ன சேஞ்ச் கொண்டு வரும், ஹவு இட் ஷுட் பி ப்ராக்டிஸ். நாம் அக்ராஸ் தி டேபிளில் உட்காந்து ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். திட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். திஸ் என்வாரன்மெண்ட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். வேற வெளியே போனால் என்வாரன்மெண்ட் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ குழந்தை இப்படி பழகிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் ட்ரைனிங். பட் ஏன் பண்ணுறோன்னு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தா அம்மா அதை போய் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இட் பிகம்ஸ் டீச்சிங். ஸோ ட்ரைனிங்கிறது ஈவன் எ பேரட் கேன் டூ தட், எ டாக் கேன் டூ தட். அது நீங்கள் ட்ரெயின் பண்ணதை மட்டும்தான் பண்ண தெரியும். இந்த பசில் வச்சா நான் வைக்க தெரியும். பட் வாட் இஸ் த ரெலவன்ஸ் ஃபார் ரியல் லைஃப்ங்கிறது தெரியாது எனக்கு. வேரஸ் த மதர் லேர்ன்ஸ் எவ்ரி திங் அண்ட் கோ அண்ட் ப்ராக்டிஸ். இட் பிகம் டீச்சிங். இட் இஸ் பெர்மனெண்ட். ட்ரைனிங் இஸ் ஃபாஸ்ட், டெம்பரவரி. டீச்சிங் இஸ் பெர்மனெண்ட், ஸ்லோ. அந்த பொறுமனை இருக்கணும். பட் ரிசோர்ஸ் பர்சன் அகெயின் நம்மளுக்கு ஒரு பெரிய லிமிட்டேஷன் நான் சொல்லிகிட்டே இருக்க இல்லையா. நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் நம்ம பார்க்கணும். ஃபாரின் கண்ட்ரீஸில் பாப்புலேஷனும் இந்தியாவோட பாப்புலேஷன் நம்ம இமேஜின் பண்ணிக்கிடுமோ. இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் வந்த ஸ்டடீஸ் படி பார்த்தா 1 in 68 children are having. That itself is a very big number in India. 1 in 68 ஆட்டிசம். 68 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது இந்திய அளவில். ஆமாம். அப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தா வெரி பிக் நம்பர். நம்ம தெரப்பிஸ் நினச்சா கூட கொண்டு வர முடியாது. தட் இஸ் வை வி ஃபீல் தட் நான் ஏன் ஏபிஏ கோர்ஸ், நான் போய் ஏபிஏ கோர்ஸ் கஷ்டப்பட்டு தான் படித்தேனா. ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சு தான் நானும் அதை கஷ்டப்பட்டது. ஏன் படித்தேன்னா ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஃபில் த கேப். ஸோ த பிஹேவியர் அப்ரோச் நான் ஏற்கனவே சொன்னேன், தட்ஸ் அ நம்பர் 1 அப்ரோச் இன் தட். ஓகே. ஸோ த பிஹேவியர் அப்ரோச் கேன் பி எ பிரிட்ஜ் பிட்வீன் தீஸ் திங்ஸ். உங்களுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் சில்ட்ரனும் இருக்கிற ரிசோர்ஸ் பர்சன்ஸ் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இடையில பெரிய கேப் இருக்கு இல்லையா. இந்த கேப்பை நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா நிறைய பிஹேவியர் தெரப்பிஸ்ட் வந்தாங்கன்னா இந்த கேப்பை நம்ம ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். அடுத்தது பேரண்ட்ஸ்க்கு அதை நம்ம டீச் பண்ணிட்டா நம்ம இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ரைட் டாக்டர், ஒரு நீண்ட நெடிய பேட்டியில் பலருக்கும் தெரியாத பல விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. குறிப்பாக பேரண்ட்ஸ்க்கு எப்படி அவங்க ஆட்டிசம் பாய்த்த குழந்தைகளுக்கு ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன மாதிரி நம்ம கற்றுக்கணுன்ற மாதிரி பல முக்கியமான தகவல்களை விழிப்புணர்வாக கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக நம்புகிறோம் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.